ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக் யூனிட் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அண்ட் யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த ரெண்டு யூனிட்னுடைய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோம் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிஸ்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். Identify it. Answer is C option, benzoic acid. Generally, acids exist in liquid state, but few acid exist in solid state. Example, benzoic acid. அதாவது பொதுவாக அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரவ நிலையில் தான் இருக்கும். ஒரு சில அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா திட நிலையில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் benzoic acid. Second question, your mother bought a bottle of pickle and you are using for a long time in good condition. The reason is that the pickle contains a food preservative. Identify the preservative used in pickling. Answer is B option, benzoic acid. அதாவது உனது தாயார் வந்து ஒரு ஊறுகாய் பாட்டிலை வாங்கினார். அதனை நீங்கள் நீண்ட நாட்களாக நல்ல நிலையிலேயே பயன்படுத்துகிறீர்கள். அதற்கு காரணம் ஊறுகாயில் உணவு பதப்படுத்தியான கீழே கொடுத்துருக்கிற ஒரு அமிலம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம். தேர்ட் கொஸ்டின், animals and plants have dash and dash acid respectively. Answer is C option, both are deoxyribonucleic acid. அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்களில் வந்து எந்த அமிலங்களை பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா deoxyribonucleic acid. Then fourth question, identify the base in the liquid state from the following. Answer is C option, ammonium hydroxide. Because bases generally exist in solid state, but some bases exist in liquid state. Example, ammonium hydroxide and also calcium hydroxide. அதாவது காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக திடநிலையில் காணப்படும். ஆனால் ஒரு சில காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரவ நிலையிலும் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஃபிஃப்த் கொஸ்டின், யூ ஆர் ஜெனரலி டிடர்ஜென்ட் கேக் ஆர் டிடர்ஜென்ட் பவுடர் டு வாஷ் யுவர் கிளாத்ஸ். விச் இஸ் த கெமிக்கல் யூஸ்டு இன் டிடர்ஜென்ட். அதாவது பொதுவாக உன்னுடைய துணிகளை துவைப்பதற்கு சலவை சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் தூளை பயன்படுத்துகிறாய். இதில் வந்து உள்ள வேதிப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சிக்ஸ்த்து கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் இஸ் ராங்லி மேட்ச்டு. அதாவது கீழே கொடுத்துருக்கிற ஒரு காரத்தினுடைய யூசஸ் மட்டும் ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, it is used for white washing. இது வந்து கரெக்டு. Then ammonium hydroxide used for manufacture of fertilizer, this one also correct. Then third one, potassium hydroxide used for washing soaps அப்படிங்கிறாங்க. It's a wrong answer because potassium hydroxide is used to make bathing soaps. Then sodium hydroxide தான் வந்து பார்த்திங்கன்னா washing soaps ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Then sodium hydroxide also used for paper industries, this one also correct. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C ஆப்ஷன், potassium hydroxide. Seventh question, Raghu is given a colorless liquid and asked to find whether it is acid or base. He got the following results with the indicators. Results, first result வந்து பார்த்தீங்கன்னா liquid turns red litmus to blue. Then second result, when phenolphthalein is added it turn to pink. Then third result, when methyl orange is added it turns yellow. Then the liquid is dash. Answer is B option, base. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ரகுவிடம் நிறமற்ற திரவம் ஒன்று தராங்க. இது அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிட்மஸ் தாளும் நிறங்காட்டியும் கொடுக்குறாங்க. அதுலேருந்து என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திரவம் வந்து சிவப்பு லிட்மஸை வந்து நீல நிறமாக மாற்றுது. இதே திரவத்துடன் வந்து பினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை தந்தது. தென் திரவத்துடன் மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கப்படும் போது மஞ்சள் நிறம் தோன்றியது. அப்படின்னா அந்த திரவம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா காரம். Second Roman letter, match the following. Eighth question, first one lemon. Answer is citric acid. அதாவது எலுமிச்சையில் வந்து எந்த அமிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் உள்ளது. Then second one tamarind. Answer is tartaric acid. Tartaric acid. அதாவது புளியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tartaric அமிலம் உள்ளது. Then next question, sour milk. Answer is lactic acid. அதாவது புளித்த பாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் உள்ளது. The last one apple. Answer is malic acid. ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் அமிலம் உள்ளது. Third Roman letter, answer briefly.
Ninth question, classify and tabulate the following acids into organic acids and inorganic acids. Basically, acids can be classified into two types, organic and inorganic acids, depending on the sources. Some acids occurs naturally in fruits and vegetables. These are called organic acids. Examples, citric acid, tartaric acid, etc. Then, on the other hand, acids are produced artificially in industries. These acids are called mineral acids or inorganic acids. Example, hydrochloric acid and sulfuric acid, etc. அதாவது ரெண்டு வகையான அமிலங்கள் இருக்குது. ஆர்கானிக் ஆசிட்டுங்கிறது கரிம அமிலம். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே இருக்குது. இது இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் வந்து செயற்கையாக உற்பத்தி செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்குவாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் ஆசிட்டை வந்து பார்க்கலாம். ஆர்கானிக் ஆசிட் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட், தென் லாக்டிக் ஆசிட், தென் சிட்ரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆசிட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட் பார்க்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தென் சல்ஃபூரிக் ஆசிட், தென் நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். தென் 15th யூனிட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த 15th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம். ஃபேர்னஸ் கிரீம்ஸ் அப்ளைட் இன் பியூட்டி பார்லர்ஸ் டு கிளீன் த ஃபேஸ் கண்டைன்ஸ் ஆக்டிவேட்டட் கார்கோல். த ரோல் ஆஃப் ஆக்டிவேட்டட் கார்கோல் இஸ் ஆர். அதாவது அழகு நிலையங்களில் வந்து பயன்படுத்தப்படும் முகப்பூச்சு குலைமங்களில், அதாவது ஃபேர்னஸ் கிரீமில் வந்து செயல்மிகு கரி, அதாவது ஆக்டிவேட்டட் கார்கோல் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் ட்ராஸ் பாக்டீரியா, பாய்சன்ஸ், chemicals, dirt and other microparticles to the surface of skin. அதாவது தோலின் மேற்புறத்தில் உள்ள பாக்டீரியா, நச்சுக்கள், வேதிப்பொருள்கள், அழுக்குகள் மற்றும் பிற நுண்துகள்களை நீக்க பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது சரிதான். தென் செகண்ட் ஆப்ஷன் இட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் எ ஃப்ளேவர்லெஸ் காம்ப்ளெக்ஷன், அதாவது நிற அழகை கூட்ட அப்படிங்கிறாங்க. இது சரிதான். தென் தேர்ட் ஆப்ஷன் இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் ஆக்னி, அதாவது முகப்பொருட்களை வந்து நீக்க பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது சரிதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன், ஆல் தி எபோவ், அதாவது 3 ஆப்ஷன் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.